வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரை நாம் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறோம்? முழுமையாக அவரை நம்பி வாழும் பொழுதுதான் சில கஷ்டங்கள் வந்தாலும் இடர மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். நம் ஆவிக்குரிய வாழ்வில் நம் கடவுளை புரிந்து கொள்ளுதல் அவசியம். தொடர்ச்சியான விசுவாச வாழ்விற்கும் தொடர்ச்சியான வெற்றி வாழ்விற்கும் இது முக்கியமானது. வேதத்தின் வழியாக நாம் நம் கடவுளை புரிந்து கொள்ள முடியும். தம் வார்த்தைகளிலே அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். யோசேப்பின் வரலாற்றை ஆழமாக தியானிக்கும்போது பல ஆவிக்குரிய உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். யோசேப்பு தடம் பிறழாமல் வாழ்ந்ததின் காரணம், தன் வாழ்வில் நடக்கும் எல்லா காரியங்களும் கடவுளால் தான் நடைபெறுகிறது என நன்கு புரிந்து வைத்திருந்தார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களில் தம் சகோதரர்களிடம், உங்களை காக்க உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க கடவுளே உங்களுக்கு முன்னே அனுப்பினார், நீங்கள் அல்ல, கடவுளே என்னை இங்கே அனுப்பினார் என கூறுகிறார். உறுதியாக சொல்கிறார். ஆம், இப்படிப்பட்ட புரிதல் நமக்கு கட்டாயம் தேவை. அதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28இல் பவுலும் ஆமோதிக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பவுல் தன் வாழ்வில் ஊழிய பாதையில் நடக்கும் எல்லா காரியங்களையும் இந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்தார். நமக்கும் இந்த நிச்சயத்தை ஆண்டவர் தருவாராக. ஒருவேளை இப்போதிருக்கும் உங்கள் சூழல், வேலை, இடத்தை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம். சில நஷ்டங்களை, இழப்புகளை சந்தித்திருக்கலாம். நீண்ட நாட்கள் காத்திருக்கலாம். தோல்வியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் வரலாம். அது நம்மை சோர்வுறச் செய்யலாம். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். எல்லாம் நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார் என நம்புங்கள். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், உயர்த்துவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.